ஹலோ, வெல்கம் டு நம்ம ஊர் சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சிங்கம் சூர்யா நடிச்சு இப்போ தியேட்டர்ஸில் கத்திட்டு இருக்கிற கங்குவா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கங்குவா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவில் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து சின்ன பசங்களோட மூளையெல்லாம் வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு பையன் தப்பிச்சு வந்துடுறான். அவன் வந்து கோவாவில் இங்கே இருக்கிற சூர்யாவை ஒரு பார்க்குறான். ஸோ இப்போ சூர்யாவும் அந்த பையனும் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட முழு கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, படத்தில் வந்து 3D நல்லா இருந்தது. 3D கண்ணாடி போட்டுட்டு படம் பார்க்குறப்போ அதில் வர விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ், சூர்யா வந்து அந்த கங்குவா கேரக்டரில் வந்து பாடி லாங்குவேஜில் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அதுக்காக வந்து அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் அது எல்லாமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த காடு அந்த மாதிரி காமிக்கிற விஷயங்கள், அது அந்த பழைய ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள், அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஒரு புது அனுபவமாகவே இருந்தது. அதுவும் 3Dயில் பார்க்குறப்போ இன்னுமே நல்லா இருந்தது. அண்ட் படத்தோட கதையுமே வந்து படத்தில் கதையே இல்லைன்னு சொல்கிறாங்க. படத்தோட கதையுமே வந்து ஒரு சின்ன பேஸ் இருக்குது. ஒரு ப்ராமிஸ்னால அதை வந்து எப்படி ஃபாலோ அப் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்த ப்ராமிஸ் வந்து எப்படி வந்து ஃபாலோ அப் ஆகுது அடுத்த ஜென்மத்துக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒன்லைனர் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சொல்கிறப்போ வந்து மேபி எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம். அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லாமல் போயிடுச்சு. பட் அந்த கதை அதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இனிமேல் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, இப்போ மெயின் ஏரியாவுக்கு வருவோம். படத்தில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராலாகவே வந்து படம் ஒரே இறைச்சலாகவே தான் இருந்தது. சவுண்ட்ஸ் கண்டிப்பாக அதிகமாக தான் இருந்தது. சவுண்ட் டிசைனில் வந்து தேஜஸ்ரீ பிரசாத் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கலாம். அது ஏன் அந்த மாதிரி விட்டாங்கன்றது தெரியல. ஏன்னா ஒரு சீக்வன்ஸும் ஒரு லாங் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு சாங்காக இருக்கட்டும், எல்லாம் முடிச்சுட்டு அது அமைதியானோடனே வந்து ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது தியேட்டரில். ஆனால் அது ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் திருப்பி அடுத்த ஃபைட்டு இல்லைன்னா அடுத்த இது ஆரம்பிச்சிருது. அண்ட் அங்கே பேசுகிற டைலாக்ஸ் பெருசாக ஒன்றும் நமக்கு புரியலை. அது சில விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கிறப்போ சூர்யா சில டைலாக் பேசுகிறாரு குழந்தைங்கிட்ட, அதெல்லாம் கேட்குது. ஆனால் மற்ற விஷயங்கள் பேசுகிறதோ இல்லைன்னா வந்து பாபி டியால் பேசுறது சுத்தமாக ஒன்றுமே புரியல. பாபி டியாலுக்கு வந்து டப்பிங் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து சுத்தமாக ஒன்றும் புரியல. அவரோட பேஸ் வாய்ஸு, அதுவும் பேக்ரவுண்ட்ஸ் நாய்ஸு, ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பாபி டியால் பேசுறது சுத்தமாக எதுவுமே கேட்கல. அந்த கிளேனில் இருக்கிறவங்க பேசுறது எதுவுமே கேட்கல. அண்ட் அடுத்ததாக சொல்கிறோன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு இந்த ஒரு சீன் எடுத்திருக்காங்க, அந்த சீனை நம்ம போட்டு பார்க்குறோம். அந்த சீனை அப்படியே தூக்கிட்டோம்னா படத்தில் வேறு ஏதாவது பிரச்சனை வருதா, இல்லைனா படத்தில் ஏதாவது விஷயம் ஸ்க்ரீன் பிளேல ஸ்கிப் ஆகுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னா வந்து 2024 நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சூர்யா, ரிடன் கிங்ஸ்லி, யோகி பாபு, கே ரவிக்குமார், ஹீரோயின், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் நடக்குது. அதில் வந்து எல்லாருமே பேசுறதே ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. 2024 தான் காமிக்கிறாங்க. 2024 கோவாவில் நடக்குது. அதுவே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறாங்க. அண்ட் அதில் வந்து ஒரு சாங் வருது. சாங் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அதில் ஒரு சாங் வருது, அதில் பிரேக்கப் ஆகுது இவங்க ஹீரோயினுக்குன்ற மாதிரி இருக்குது. இதனால கதைக்கு ஏதாவது பாதிப்பானா ஒன்றுமே கிடையாது. அந்த சீன் அப்படியே தூக்கி இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த கங்குவா கேரக்டர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு முதல்ல ஃபைட் ஒன்று நடக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, 3D எஃபெக்ட்ல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அந்த சீக்வன்ஸ்னால படத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கு. அந்த சீக்வன்ஸ் அப்படியே தூக்கிட்டாலும் படத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி கங்குவா டீம்லேருந்து வந்து ஒரு உமன் குரூப் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து வில்லன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இங்கே கங்குவா வந்துட்டு ஊதியே மாஸ்கோட்லேயே வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார். அதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அங்கே வந்து அந்த ஃபைட்டில் வந்து ஜெயிச்சிருவாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அந்த சீக்வன்ஸை அப்படியே தூக்கிட்டாலும் படத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்குது. இதனால கதையில் ஏதாவது ஃபார்வர்டாக போகிறோமா, கதைக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா கதையை வந்து ரொம்ப சின்னதாக ஒரு ஒன்லைனர்ன்றதுனால இந்த விஷயம் எதுவுமே வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணல. இதோட மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் இந்த படத்தில் வந்து நம்மளால் வந்து எம்பத்தைஸ் பண்ண முடியல அப்படின்ற, இந்த படத்துக்குள்ளே நம்மளால் ஏன் போக முடியல அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ, அதாவது அந்த கங்குவா கேரக்டர் அந்த அவங்களோட வேர்ல்டு ஆரம்பிக்கிறப்போவே வந்து நமக்கு அரவிந்த் சுவாமி வாய்ஸில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து இங்கே 5 கிளேவ் இருக்குது. ஸோ இந்த அளவு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே வந்து நமக்கு அந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு கதைக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நமக்கு யாருன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து கங்குவா சூர்யா இருக்கிற ஒரு இடம் பார்த்தோம்னா வந்துட்டு அதில் யார் மூஞ்சியுமே நமக்கு தெரியல. அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது கருணாஸ் கேரக்டர் இருக்குது, நட்டி கேரக்டர் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சூர்யா, ஆப்வியஸ்லி சூர்யா இருக்காரு. இந்த மாதிரி வந்து சில பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு அவங்களோட இவங்க தான் போல இருக்கு அப்படின்றது தெரியுது. அண்ட் அதே கேரக்டரில் நடிச்சவங்களே வந்து படத்தை பார்க்குறப்போ அந்த கேரக்டரில் பண்ணது நான் தான் அப்படின்னு அவங்க ரெகனைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த சீன் முடிச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ நமக்கு வந்து எல்லாருமே ஃபுல் மேக்கப்பில் இருக்காங்க. சூர்யா கேரக்டர் சூர்யான்றதுனால நமக்கு தெரியுதே தவிர மற்ற எந்த கேரக்டருமே வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்சிருக்காங்க, இல்லைனா அவங்க பேசுறது புரியறதுக்கோ இல்லைனா அவங்கள வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்குமே வந்துட்டு நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லையும் பார்த்தோன்னா சூர்யா வந்து அடிக்கிறாருன்றது தெரியுது. மற்ற மெம்பர்ஸ் அடிச்சுக்கிறாங்கன்னா இவங்க எந்த பக்கத்துல இருந்து அடிச்சுக்கிறாங்க, ஹீரோ சைடா வில்லன் சைடா யாருன்னே தெரியல, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து கார்த்தி வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸோ 2024க்கு ஒரு கார்த்தி இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாரு. அதே மாதிரி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் கங்குவா அந்த டைமில் வந்து ஒரு கார்த்தி இன்ட்ரோடக்ஷன் ஆகிறாரு. ஸோ 2 பேருமே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஐடியா நல்லா இருந்தது. விக்ரமில் எப்படி வந்து ரோலெக்ஸ் கேரக்டர் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஹைப் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து எதிர்பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஓகே தான். ஆனால் அந்த கேரக்டர் கார்த்திக் கேரக்டர் வந்து டைலாக் பேசுறது டைலாக் ஒன்றும் புரியல. அவர் என்ன சொல்ல வராரு, அவரோட பேர் அட்லீஸ்ட் இப்போ வந்து விக்ரம் படத்தில் வந்து சூர்யா வந்தது வந்து ரோலெக்ஸ் அப்படின்றது எவ்வளோ பெருசாக வந்து ஃபேமஸ் ஆச்சு. இதில் வந்து கார்த்தியோட பேர் என்னன்றதை யாருக்குமே ரெகனைஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ வந்து நமக்கு புரியறதோ இல்லைனா வந்து அவங்க பேசுறது என்னன்றது தெரியறதுக்கு முன்னாடியே வந்து படமும் முடிஞ்சிருது. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் வச்சுட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து இப்போ சுமாராக இருக்கிற படம் இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்க வேண்டிய படம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ட்விட்டர்லேயும் வந்து சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கதறிட்டு ஓடுறாங்களே தேட்டர் விட்டு அந்த அளவுக்கு மோசம் கிடையாது படம். பட் உங்களுக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு விஷயம் பார்க்கணும், இந்த மாதிரி காடு அதுக்குள்ளே நடக்கிற அப்போகலிப்டோ மாதிரி படம் பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். பெருசாக ஒன்றும் டைலாக்கோ எமோஷனோ ஒர்க் அவுட் ஆகலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து 3Dல ஒரு படம் பார்க்கணும், ஒரு புது விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து போய் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் காதில் இப்போ தான் புதுசாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கை குழந்தையோட போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு தேட்டருக்கு மட்டும் இல்லை, தேட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரமாகவே இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம ஒரு சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.